கோலி டாக் கோலிவுட் நியூஸ். துருவங்கள் 16 காப்பி அடிச்சு பகடியாடல இயக்குனர் விளக்கம். துருவங்கள் 16 படத்துக்கு அப்புறம் ரஹ்மான் நடிக்கும் படம் பகடியாட்டம். இதுலயும் அவர் இளைஞர்களை விசாரிக்கும் போலீஸ் அதிகாரியா நடிக்கிறாரு. படத்தோட ப்ரமோஷன்களும் துருவங்கள் 16 சாயல்லையே வெளியிடப்படுது. துருவங்கள் 16 வெற்றியை தொடர்ந்து அந்த சாயல்ல பகடியாட்டம் உருவாகிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இது பத்தி படத்தோட இயக்குனர் ராம்கே சந்திரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, துருவங்கள் 16 படத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. 2 படத்துலயும் ரஹ்மான் போலீஸ் அதிகாரியா நடிக்கிறாருன்றதை தவிர வேறு ஒற்றுமை இல்ல. அது ஒரு கிரைம் த்ரில்லர், இது சோசியல் மெசேஜ் த்ரில்லர். இன்னைக்கு இருக்கும் சமூக வலைத்தளங்களை இளைஞர்கள் எப்படி பயன்படுத்துறாங்க, அது மூலம் என்ன விளைவுகள் ஏற்படுதுன்றதுதான் கதை. குறிப்பா பெண்கள் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மூலம் எப்படிலாம் ஏமாத்தப்படுறாங்கன்றத சொல்லும் படம். பெத்தவங்க பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும், இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு குடும்ப பொறுப்பும் நாட்டு அக்கறையும் இருக்கணும்ன்றத சொல்ற படம். ஆட்டோ ஓட்டும் பெண், ஒரு பணக்கார வாலிபன், ஒரு வேலையில்லா பட்டதாரி, போலீஸ் அதிகாரி ரஹ்மான். இந்த 4 பேருக்கும் தனித்தனி கதை இருக்கு. இவங்களோட கதை ஒரு இடத்துல ஒன்னா சேரும்போது படம் த்ரில்லரா மாறும். அதுக்கப்புறம் பரபரன்னு ஓடி நிற்கும் திரைக்கதைன்னு சொல்லியிருக்காரு ராம்கே சந்திரன்.